நீங்க பிஎஃப் அக்கவுண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த இதுல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா கூட கேன்சல் ஆகாது. அதாவது கிளைம் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். இல்ல கிளைம் பண்ண முடியாத சிட்யூவேஷன் ஆகலாம். நீங்க பிஎஃப் வித்ட்ரா பண்ண முடியாம சிட்யூவேஷன் கூட வந்து வரலாம். ஏன்னா பிஎஃப் டீட்டெயில்ஸ் அவ்ளோ முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸெப்ட்டா நேம் வந்து மிஸ்மேட்ச் ஆயிருக்கலாம். இல்ல டிஓபி ராங்கா இருக்கலாம். இல்ல பேங்க் டீட்டெயில்ஸ்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக்லாம். இந்த மாதிரி மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கிளைம் பண்றது கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ கிளைம் ரிஜெக்ட் கூட ஆகலாம். ஸோ அதுவும் லாஸ்ட் நேரத்துல ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இபிஎஃப்ஓ இப்போ ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு அப்டேட் தான் நான் சொல்ல போறேன். இத வந்து வீட்ல இருந்தபடி ஆன்லைன்லயே வந்து நீங்க இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அப்டேட் தான். ஸோ இந்த வீடியோல என்ன மிஸ்டேக் நடந்திருக்கும், என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணலாம், எப்படி ஆன்லைன்ல ஃபிக்ஸ் பண்ணலாம், அதே மாதிரி எந்த கேஸ்ல இன்னும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நார்மலா பிஎஃப் அக்கௌண்ட்ல என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம் மிஸ்மேட்ச். ஆதார் கார்டுல ஒரு ஸ்பெல்லிங் இருக்கலாம், இல்ல பிஎஃப்ல வேற ஸ்பெல்லிங் இருக்கலாம். ஸோ இது ரொம்பவே வந்து காமன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ செகண்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்ச். ஸோ ஒரு டிஜிட் கூட ராங் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து சிஸ்டம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ தேர்ட் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் மிஸ்டேக். ஸோ அக்கௌண்ட் நம்பர் ராங் ஆச்சு அப்படின்னா அதுவுமே வந்து மணி ராங்கான பிளேஸ்க்கு போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ ஃபோர்த் வந்து டூப்ளிகேட் மெம்பர் ஐடி. ஜாப் சேஞ்ச் பண்றப்போ நியூ ஆஃபீஸ், அதாவது நியூ பிஎஃப் கிரியேட் ஆயிருக்கும். நியூ பிஎஃப் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதுவுமே வந்து ஒரு நேரத்துல கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ ஃபிஃப்த் வந்து கேயூசி இஷ்யூ நடக்கும். ஆதார், பேன் லிங்க் இல்லை அப்படின்னா கிளைம் வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்குமே வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ முக்கியமா வந்து இந்த மிஸ்டேக்ஸ்னா ரொம்பவே வந்து சின்னதா தெரியும். ஆனா வித்ட்ரா பண்ண, அதாவது பிஎஃப் மணியை நம்ம வித்ட்ரால் பண்றப்பதான் இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாவே தெரியும். இப்போ ஒரு பெரிய அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கலாம், ஆன்லைன்லயே கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இபிஎஃப்ஓ வந்து சொல்றாங்க. அதாவது எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் வந்து இந்த அப்டேட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை எப்படி ஆன்லைன்லயே கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஸ்டெப் 1, யூஏஎன் மெம்பர் போர்ட்டலை ஓபன் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா லாகின் பண்ணணும். யூஏஎன்னையும் பாஸ்வேர்டையும் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 3 மேனேஜ் செக்ஷனுக்கு போகணும். ஸ்டெப் 4 என்ன அப்படின்னா மாடிஃபை பேசிக் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணணும். ஸோ இங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஆதார்ல இருக்கிற எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் என்ன வந்து ஆதார்ல இருக்கோ அப்படின்றத அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 5 சப்மிட் கொடுக்கணும். ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா நார்மலா வந்து எம்ப்ளாயர் அப்ரூவல் வந்துடும். சில கேசஸ்ல வந்துடும், சில கேசஸ்ல தான் வராம இருக்கும். ஸோ அது வந்து எந்த மாதிரி கேசஸ் அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ எம்ப்ளாயர் அப்ரூவல் வந்ததுக்கு அப்புறம் வந்து இபிஎஃப் உடைய வெரிஃபை காட்டும். வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனல் அப்டேட்ஸ், அதாவது ஃபைனலா வந்து அப்டேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வந்துரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படிதான் வந்து யூஎன் போர்ட்டல்ல போய் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ராங் ஐடி ப்ராப்ளம். அதாவது இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ராங் பிஎஃப் மெம்பர் ஐடி. இப்போ ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு போவாங்க. ஸோ பிஎஃப் டீட்டெயில்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் வந்து இன்னொன்று வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ கம்பெனி சேஞ்ச் பண்றப்போ வந்து மல்டிபிள் பிஎஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து கிரியேட் ஆகிரும். ஸோ அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா அதே போர்ட்டல்ல சர்வீஸ் ஹிஸ்டரி செக்ஷனுக்கு போங்க. அதுல ராங் மெம்பர் ஐடி ஐடென்டிஃபைய பண்ணிட்டு டீலிங்க் ரெக்யூஸ்ட வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ இதுல வந்து என்ன ஒரு அப்டேட் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி போயிருந்தாலுமே வந்து இப்போ அதை வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ரீசெண்டா ஒரு பிக்கஸ்ட் ரிலீஃப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஆதார் கார்டு, நெக்ஸ்ட் பேன் கார்டு, அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட். அதாவது இது வந்து டிஓபி ப்ரூஃப்காக, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக 10th மார்க் ஷீட் கேட்குறாங்க. இல்லாட்டி 10th சர்டிஃபிகேட் சம்திங் ஏதோ வந்து இது பண்ணிக்கோங்க. அடுத்து பேங்க் பாஸ்புக் வந்து இதுல வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து சிஸ்டம் வெரிஃபிகேஷன் ஃபாஸ்டா நடக்கும். ஸோ ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் கம்மி. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சிங்க அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன் சில கேசஸ், அதாவது ஆன்லைன்ல வந்து எம்ப்ளாயர் அப்ரூவல் ஆகாது அப்படின்னு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்ட் ஆஃபீஸ் தான் போகணும். ஸோ ஆன்லைன்ல பண்ண முடியல, அப்ரூவல் ஆகல அப்படின்னா அவங்க டைரக்டா வந்து ஆஃபீஸ்க்கு தான் போகணும். அங்க வந்து ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி அங்க எம்ப்ளாயருடைய சிக்னேச்சர் வந்து மஸ்ட். அதனால அவங்க நேர்ல தான் போகணும். இது வந்து கொஞ்சம் டைம் ஆகுறதுக்கான நேரமா இருக்கும். ஏன்னா வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு நேரா போகணும். ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல அப்ரூவல் பண்ணிருப்பாங்க, அப்ரூவல் ஆகலன்னு அப்புறம் ஆஃபீஸ் போகணும். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால சீக்கிரமா போய் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து
மிஸ்டேக்ஸ்ல வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் பிஎஃப் மணியை வந்து வித்ட்ரால் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ்லாம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா பிஎஃப் டீடைல்ஸை வந்து ரெகுலரா வந்து நீங்க செக் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் வந்து கரெக்டாக. ஒரு சில நேரத்துல மிஸ்மேட்ச் ஆகலாம், இல்ல மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால ரெகுலரா வந்து செக் பண்ணிட்டே இருங்க. ஜாப் சேஞ்ச் ஆனீங்க அப்படின்னா உடனே வெரிஃபையும் பண்ணிக்கோங்க, உடனே சேஞ்சும் பண்ணிக்கோங்க. அந்த அக்கௌண்ட் தான் வந்து கொஞ்சம் பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து திடீர்னு கிரியேட் ஆயிரும். ஸோ சேஞ்ச் ஆகுறப்போ அதையும் கொஞ்சம் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆதார் லிங்க் வந்து கம்பல்சரி. அதை லிங்க் பண்ணிட்டீங்களா அப்படின்றத இப்பயும் கூட ஒரு தாட்டி நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்மால் மிஸ்டேக்ஸ் இருந்தா கூட நீங்க வந்து இக்னோர் பண்ணாம இதுதானே அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வேணா. ஏன்னா கடைசி நேரத்துல அது பெரிய பிரச்சனையா வரும். பிஎஃப் மணியை வித்ட்ரால் பண்ண முடியாத சிச்சுவேஷனுக்கு வந்துடும். ஸோ அதனால சிம்பிள் மிஸ்டேக் இருந்தாலும் ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாம இப்பவே வந்து நீங்க வந்து ஆன்லைன்ல ஓபன் பண்ணிருக்கனால, ஆன்லைன் அப்டேட் இருக்கிறதுனால ஆன்லைன்லயே நீங்க வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த இபிஎஃப் வந்து இப்போ ஆன்லைன்ல கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற இந்த அப்டேட் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.